ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பழனி முருகன் கோயிலில் அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஈஸ்வரன். ஆங்கில புத்தாண்டையொட்டி ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்கள் என்ன? பழனி முருகன் கோயிலில் புத்தாண்டின் முதல் நாளில் சாமி தரிசனம் செய்வதற்காக ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வருகை தந்துள்ளனர். அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக இருக்கக்கூடிய பழனி முருகன் கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். ஆனால் இன்றைய தினம் புத்தாண்டின் முதல் நாள் என்பதால் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்ய இன்று வருகை தந்திருக்கின்றனர். அதிகாலையிலேயே 3:30 மணியிலிருந்து மலையடிவாரத்தில் மலைக்கோயிலுக்கு செல்வதற்காக பக்தர்கள் அங்கே காத்திருந்தனர். 4 மணிக்கு பக்தர்கள் மலைக்கோயிலுக்கு செல்வதற்காக கோயில் நிர்வாகத்தால் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் இருந்ததன் காரணமாக மலைக்கோயிலுக்கு செல்லக்கூடிய பாதையை கோயில் நிர்வாகம் ஒரு வழி பாதையாக மாற்றியிருந்தது. குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாக பக்தர்கள் மலைக்கோயிலுக்கு சென்று யானை பாதை வழியாக மேலே செல்லவும், தரிசனம் முடிக்கக்கூடிய பக்தர்கள் படிப்பாதை வழியாக கீழே இறங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர். மேலும் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததால் 2000 பக்தர்களாக பிரித்து மலைக்கோயிலுக்கு செல்வதற்கு இங்கே இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் அனுப்பி வைத்து வருகின்றனர். மேலும் இந்த பக்தர்களின் கூட்டத்திற்கு பொறுத்தவரையில் பல்லாயிரக்கணக்கானோர் கிரிவல பாதையில் வலம் வந்தவனம் இருக்கின்றனர். அவர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் அங்கே கோயில் நிர்வாகத்தால் கூடுதலாக இன்று செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பக்தர்கள் தொடர்ந்து 2 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை மலைக்கோயிலின் மேல் வரிசையில் காத்திருந்து முருகனை இன்று தரிசனம் செய்து வந்திருந்தனர். புத்தாண்டின் முதல் நாளில் முருகனை தரிசனம் செய்வதால் மகிழ்ச்சி நிலவுவதாக இங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் தெரிவித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.